அண்ணே சொல்லு குமால்டி. நான் அனிதான்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணல. ஆமா, செம்ம பீஸா. அவன் எனக்கு செட் ஆக மாட்டான். ஏயா நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன்ல, அந்த அனிதா உனக்கு செட் ஆக மாட்டானே. கேட்க மாட்டேங்கிற. சே ஆமா ஆமா, அவன் எனக்கு தேவையே இல்லை. உன்னோட 8 வயசு கம்மி அந்த அனிதாவுக்கு. நான் லவ் பண்ண சொன்னேன், நீ கேட்டியா? சும்மா நான் தான் கேட்காம தப்பு பண்ணிட்டேன். என்ன விட்டுட்டு இப்ப வேற எவனோ லவ் பண்றான். ஆமா, அப்புறம் எப்படி இன்னொருத்தர லவ் பண்ணது இருப்பாவா? நீ என்ன அவளை பெரிய அளவு குஞ்சா? சத்தியமா அவனுக்கு தேவையே இல்லை. அவ சத்தியமனு சத்தியமா. அனிதா சொல்லு அனிதா, என்ன பண்ற? சாப்பிட்டியா? அப்புறம் நல்லா இருக்கியா? எப்படி இருக்க? தம்பி, உன்கிட்ட ஒன்று கேட்கணும். கேளுண்ணா. ஆனா உன்கிட்ட கேட்டா சரி வராது. அப்ப கேட்காதண்ணா. கேட்காம விட்டாலும் தப்பாயிரும். அப்ப கேளுண்ணா. எப்படி கேட்கறதுன்னு தெரியல. நான் வேணா போய் ஒரு மைக் செட்டுக்காரனை கூட்டின்னு வருதா? கூட்டு வா. இதுதான் உன்னை பேசிக்கிறேன். A few moments later. அண்ணா, இவருதான் மைக் செட்டுக்காரு. அண்ணா வணக்கம். எந்த ஃபங்க்ஷன் வந்தாலும் சிறப்பா பண்ணிக்கலாம். இப்ப கேளுண்ணா. நீ காலேஜ் படிக்கிற தானே? ஆமா. உங்க மேம் பேர் நிவேதா தானே? ஆமா. அவங்க ஃபோன் நம்பர் வேணும். ஒன்றும் முடியல. அவங்க ஃபோன் நம்பர் வேணும். ஒன்றும் முடியல. அண்ணா, குமால்டேண்ணா. கண்ணு சொல்லு கண்ணு. இஷ்டால ஏதாவது ஒரு பொண்ணு தான் எனக்கு கொஞ்சம் சொல்லுண்ணா. இது மே மாசம், வெகுலு வேற ரொம்ப அடிக்குது, ஒன்னும் முடியல. ஏதாவது ஒரு பொண்ணு தான் குண்ணா. என் ஃபேக் ஐடி இருக்கு, தட்டுமா? பரவாயில்ல, குடு. ப்ளீஸ்ண்ணா கொஞ்சம் பொண்ணா, ஒன்றும் முடியல, வெளியே வேற படிக்கிறா. ப்ளீஸ்ண்ணா ஒரு பொண்ணு தான் குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. குமால்டேண்ணா. தம்பி. ராமசாமி, உன்னைய போட்டு சும்மா பொல்லானமே. எதுக்கா? இல்லையே, யார் சொன்னது? அதான் ஊரே பேசிக்குது, சும்மா சொல்லியா. இந்த புருஷனுங்களே இப்படி தான்டா. எந்த புருஷங்களே இப்படிதான்? எல்லா புருஷனும் தான். அவனுங்களும் அவங்க பொண்டாட்டி கொஞ்சம் மாட்டேங்கிறாங்க. மற்றவை கொஞ்ச நாளும் விட மாட்டேங்கிறாங்க. காலம் கலிகாலமும் போயிருச்சு, அடிக்கிறாங்க. தாயடிச்சு வலிச்சதில்ல, இருந்தும் நான் அழுவேன். அதான் வலிக்கல, அப்புறம் ஏன் அழுற? நான் அழுவலனா எங்க அம்மா என்னைய விளக்க மாத்த எடுத்து விரட்டி அடிக்கும். நான் அழுக தாங்கிடுமா, உடனே தாயழுவா. சரி, உமா கரையா அழுறா? அப்புறம் தான் எங்க அப்பா வீரன் அடிச்சுட்டு வந்துருவாரு. அப்புறம் எங்க அம்மாவை போட்டு விரட்டி அடிப்பாரு. சூப்பர் குடும்பம். குமால்டேண்ணா. தம்பி, நான் காலேஜில் ஜாயின் ஆயிட்டேண்ணா. அப்படியா? சூப்பர். என்ன காலேஜ்? கேட்டரிங் காலேஜ். கேட்டரிங் காலேஜா? ஆமா குமால்டி, படிச்சோடனே வேலை. மாசம் 7,000 சம்பளம். சும்மா கெத்து தான். எனக்கு முதல் மாசம் சம்பளம் வந்தோடனே உனக்கு ஒரு நல்ல சட்டியை வாங்கி தரேன். நீ டீ குடிச்சு கடை வச்சுக்கிறல்ல? ஆமா.
கடத்தலாம் என் மாதம் சம்பளத்திலே அடிச்சிட்றேன். சரிதான். வீட்டு வாடகை, ப்ளீஸ் சமானம், கரண்ட்டு பில்லு நல்லா அத்தையும் பார்த்துக்கிறேன். நீ கவலைப்பட தேவையில்ல. எது இந்த 7000 ஓவா சம்பளத்துலையா? ஆமாம், என்னால் ஒரு 10 பேர் நல்லா இருந்தால் போதும். கரெக்டா? 12வது பரீட்சை எழுதி முடிச்சுட்டு என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டதுக்கு டாக்டர் ஆக போகிறேன், IPS ஆக போகிறேன், IAS ஆக போகிறேன்னு சொன்னான். 600க்கு 180 மார்க் வாங்கிட்டு உலக வச்சு பேசுகிறான். இன்னும் கூட ஒரு 10 மார்க் வாங்கியிருந்தா இவனை கையில் பிடிச்சிருக்க முடியாது. ஹலோ, அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏய் குமால்டே. தம்பி, ஃபோனு வந்துச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை கேட்ட? போய் கண்ணாடியை பார்த்த. என்னதான் ஆச்சு? ஒரு ஃபோன் வந்துச்சுடா, ஒரு பொண்ணு பேசுனுச்சு. பொண்ணா? அட்டன் பண்ணி அலோ ஒண்ணு. அப்புறம் நீங்க ஏன் இவ்வளவு அழகா இருக்கீங்கன்னு கேட்டுச்சு. யாரு? உன்னியவா? அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். நீங்க அழகா இருக்கதான் பிரச்சனைன்னு சொல்லி போனை வச்சிருச்சு. ஒரு வேளை என்னை லவ் பண்ணிருக்குமோ? கொஞ்சம் அழகு அதிகமா தான் இருக்கிறேன் இல்ல? எப்ப அழகா? செம்ம அழகுதான். என்னையா குமால்டி? எப்ப பார்த்தாலும் உன் பொண்டாட்டி உன் கூடவே தெரியும். ஏன் தனியா உட்காந்துருக்க? இங்கே உன் பொண்டாட்டி? ஒன்றும் இல்லடா, பார்டரில் பிரச்சனைன்னு என் பொண்டாட்டி போயிருக்குது. பாகிஸ்தான் போட்டிருக்கோம். யோ என்ன சொல்ற? இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏன் உன் பொண்டாட்டி பார்டருக்கு போச்சு? நேற்று ஒரு சேலை வாங்கினுச்சு, அதில் பார்டர் பிரச்சனையா இருக்குன்னு அந்த பார்டரை மாற்ற போயிருக்குது. குமால்டேனா? சொல்ற தம்பி. ஊருக்குள்ள எவ்வளவு விஷயம் நடக்குது. நீ பாட்டுல சாதாரண போயிட்டு இருக்கா? ஐயோ, என்னாச்சு? சில விஷயத்த தெரியாம இருக்கிறது தான் நல்லது. அது என்ன விஷயம்? இப்பதானே சொன்னேன், சில விஷயத்த தெரியாம இருக்கிறதே நல்லது. என்ன விஷயம்னு சொல்லாம போறானே? ஏற்கனவே வேற செல்ல நெட்டு தீர்ந்து போச்சு, இப்போ வேற வேலையும் இல்லை, மண்டையில் அது ஒன்று தான் ஓடிட்டு இருக்கோம். ஐயோ, அடிக்கிற வெயிலுக்கு பாதி மெண்டல் ஆயிட்டேன். இப்போ இதை யோசிச்சோம்னா முழு மெண்டல் ஆயிடுவானே. என்னவா இருக்கும்?